நான் வந்து பூந்தமல்லியில் எம்ஜி நகர் 3வது ஸ்ட்ரீட்டில் ஒரு சாய்முகில் ஃப்ளாட்னு ஒரு இதில் வந்து குடி போனேன். அது வந்து ஓனர் வந்து டாக்டர் மணிவண்ணன். அவர் வந்து அவர் பொண்ணு பேரில் எங்களுக்கு லீஸுக்கு 10 லட்சத்துக்கு கொடுத்தாரு. அவர் தான் பொண்ணு பேரில் தான் கொடுத்து, பொண்ணு தான் வாங்கிட்டு. ஆனால் அப்பா வந்து அவர் தான் எல்லாம் ஆக்ஷன் பண்ணார். நாங்கள் கொடுத்தோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 இயர் முடிஞ்ச, ஒரு 6 மாதம் முடிஞ்ச உடனே பேங்க் வீட்டு வாசலில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு நோட்டீஸ் பேஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னன்னு கேட்டப்போ அது ஏதோ பேங்க்கில் ஒரு பேங்க் லோன் வாங்கின வீடு, அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு 1 இயர் முடிஞ்ச பிறகு நாங்கள் போய் டாக்டரை போய் அப்ரோச் பண்ணி கேட்டோம். சார் எங்களுக்கு வந்து 1 இயர் ஆகுது, நீங்கள் பணம் கொடுத்துங்க, நாங்கள் வெக்கேட் பண்ணிடுறோன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணார்னா, இருங்க அப்படியே சொல்லிட்டே இருந்தார். இதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, பேங்க்கில் வந்து அவர் கர்நாடகா பேங்க்கில் வாங்கியிருந்தாங்க, லோன் போட்டு வாங்கியிருக்கார் போல் தெரியுது. அது வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நாள் தேடினாங்க. எஃப்ஐஆர் போட்டோம், போலீஸ் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் போட்டோம். அவர் பேர்லேயும் அந்த அவங்க பொண்ணு தான் ஓனர், ரேஷ்மா மணிவண்ணன் சொல்லி பேர் போட்ட உடனே 2 பேருமே தேட ஆரம்பித்தாங்க. தேடினதில் அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும் தேடிட்டே இருக்காங்க, எங்கே இருக்குதுன்னு தெரியல, வேற போட்டு சரியில்லை. டாக்டர் மணிவண்ணன் வந்து ஒரு 10 எஃப்ஐஆர் போட்டு 12 நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றுமே அவர் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி இன்றைக்கி வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கு கூட்டின்னு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவரை வந்து பெயிலில் விட்டாச்சு. எங்களுக்கு வந்து 10 லட்சம் பணமும் வரல. நாங்கள் நடுத்தரில் வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் இது. ஒவ்வொரு பணமும் எவ்வளோ கஷ்டம். டாக்டர் போனால் ஈஸியாக இருக்கலாம். ஆஸ் ஏ சாதா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம் இது. ஒன்றுமே முடியாமல் நாங்கள் வயசான காலத்தில் வெளில தெருவில் நிற்கிறோம். இந்த அரசு தான் எங்களுக்கு தக்க நடவடிக்கை இருந்தால் செய்யணும். டெய்லி பேங்க்கில் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, வெக்கேட் பண்ணுங்கன்ட்டு. ஜப்தி நோட்டீஸும் ஒட்டியாச்சுது. வீடு பூட்டி இருந்தால் கூட பெண் போலீஸ் வச்சு உங்களை வெளியே அனுப்புமான்றாங்க. வயசை கூட அவங்க பார்க்கல சார், சீனியர் சிட்டிசன் கூட பார்க்கல. இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பேங்க்லேருந்து வரவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டை பூட்டி உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் பூட்டு போட்டு நாங்கள் உடைச்சி உங்களை வெளியே அனுப்புவேன் நான், ஏன்னா உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனால் அந்த டாக்டர் வந்து சம்மந்தப்பட்டவர் ஒன்றுமே இன்ன வரைக்கும் ஒன்றுமே கண்டுக்கல. ஒரு 6-7 மாதமாக ரொம்ப டார்ச்சர் சார். அந்த வீட்டிலேருந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். வயசான காலத்தில் சீனியர் சிட்டிசன் அப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்கள். அந்த ஆள் அது ஒன்றுமே பண்ணவே இல்லை சார். அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட் இருந்தால் எங்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி செய்யணும் சார். நடுத்தூரில் நிற்கிறோம் சார் நாங்கள் இப்போ வயசான காலத்தில். இந்த அரசு தான் எங்களுக்கு எதனா பண்ணோம். அவர் பணம் கொடுத்தா தான் நாங்கள் வேறு வீட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் நாங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறோமான்னு ஒன்றுமே தெரியல. பேங்க்கில் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் இந்த அரசு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எதனா ஒரு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் வயசான காலத்தில் இருக்கிறவங்க. நாங்கள் ரேஷ்மா மணிவண்ணன் கிட்டே போனோம். போய் கேட்டதுக்கு அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை, இல்லை எதுவுமே எப்போ தரணும் சொல்லலை. திருப்பியும் அடுத்த வாரம் ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனால் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னாங்க. அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்கிறதுனால சரி அவர் டிஸ்பென்சரியில் இருக்காரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக போகும்போது டிஸ்பென்சரியில் இருந்தபோது எங்கள் பணம் 7 லட்சத்துக்கு பேங்க்காரங்க வந்து நிற்கிறாங்க, எங்களை எப்படியாவது பணம் கொடுத்துருங்க, நாங்கள் காலி பண்ணிவிட்டு போயிடுறோன்னு சொல்லும்போது அவர் வந்து நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. எடுப்பில் எங்கள் பணம் நீங்கள் 7 லட்சம் வாங்கிட்டு நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களே, என்ன அர்த்தம்னா இங்கெல்லாம் வந்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாயை விட்டு துரத்தி அடித்தார். 2 நாய்ங்க திருத்தினே வந்ததுங்க. அப்பவும் பயப்படாமல் இருந்ததுக்கு, என் மருமக பயப்படாமல் இருந்ததுக்கு சிஸ்டருங்களை கூப்பிட்டு அங்கே இருக்க நர்ஸை கூப்பிட்டு லாக் பண்ணி கேட்டை பூட்டிட்டாரு. அப்போ ஏமாந்தவங்க ஏமாந்தா இருக்கணுமா? ஏமாத்துறவனுங்க ஒன்றும் கேஷுவலாக அழகாக காரில் போகிறான். நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம். அந்த 7 லட்சத்துக்கு எங்களோட நாங்கன்னு வட்டிக்காக விட்டோம். நிலைமை என்ன? இப்போ பேங்க்காரங்க நாளைக்கு வந்து 4 அன்னைக்கு வந்து சாமான் எடுத்து போடுறேன்றாங்க. நாங்கள் எங்கே எடுத்து போய் அந்த சாமானை போடுறது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.